குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையோட ஜெண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இந்தியால ரொம்ப தப்பு. இர்ஃபான் பத்தி நிறைய நியூஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இது சரியா தப்பா, இந்தியால இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். திஸ் இஸ் விக்னேஷ் ஷேரிங் பிராக்டிகல் பேஸ்ட் லீகல் நாலேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிபிஎன்டிடி ஆக்ட்னு சொல்லி இந்தியால ஒன்னு இருக்கு. ப்ரீ கான்செப்ஷுவல் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிறக்க போற குழந்தையோடைய ஜெண்டர் வந்து கண்டுபிடிக்கவே கூடாது. அப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டயக்னோஸ்டிக் சென்டரா இருக்கட்டும், கைனகாலஜிஸ்டா இருக்கட்டும், பீடியாட்ரிஷியனா இருக்கட்டும், ஹூம்சோவர் இட் மேபி, அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு அந்த ஆக்ட்ல. இதை கண்டுபிடிக்க சொல்ற பேரண்ட்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கும் தனியா வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு நம்ம இந்தியன் லாஸ் படி. ஸோ இர்ஃபானோட ஸ்டோரிக்கு வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டன் இன் துபாய். ஹாஸ்பிட்டலும் சரி, டயக்னோஸ்டிக் சென்டரும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆக்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற மாதிரி அந்த ஆக்டில் இருக்கும். ஸோ அவங்க மேலே இந்த ஆக்ட் அப்ளை ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதில் வந்து பப்ளிஷ்னு ஒரு வேர்டு இருக்கு அந்த ஆக்டில். ஸோ நோ பர்சன் ஷெல் கான்ட்ரவைன் திஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அதில் பப்ளிஷ்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ இட் இஸ் பப்ளிஷ் இன் இந்தியா, இந்தியன் டொமைனில் இர்ஃபானுடைய சேனலில் இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அந்த பப்ளிஷிங்ன்றது வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கு. அந்த வீடியோ இந்தியன் ஐபியில் அவருடைய சேனலில் அவர் தான் அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஈவெண்ட்டுமே இந்தியாவில் நடந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ஆக்ட் வந்து அதில் ஃபிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வி வில் சி ஹவு தி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டெப்ஸ் இன். அந்த ஆக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிட்டி போர்டும் சென்ட்ரல் கமிட்டி போர்டும் ரெண்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இந்த ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 15 days டைம் இருக்கும். ஸோ ஹி வில் பி ரிப்ளையிங். அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நியூஸில் பார்த்தேன். ஸோ இது வந்து தனியாக 15 daysலாம் ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வேணும் அப்படின்னா அது தனியாக ஒரு அப்பீல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. அந்த அப்பீல் முடிச்ச அப்புறம் அது அவர் எப்படி வேணுமோ இந்த மேனர் நோட்டுலால வந்து அவர் சேலஞ்ச் பண்ணிப்பாரு. வி வில் சி ஹவு போலீஸ் ஸ்டெப்ஸ் இன். அந்த லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி வந்து எப்படி அது உள்ள ஃபிட் ஆகுறாங்கன்றத நியூஸில் வந்து நம்ம பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு இது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை வந்து ஒரு ஈவெண்ட்ஸும் நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போகிறேன். சேனல் பை.